நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததான். கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்ப என்ன பாருங்க, ஸ்தோத்திரம். நோட் பண்ணீங்க என்ன பாருங்கன்றேன். நீங்க பைபிளை தேடி கண்டுபிடிச்சு படிக்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அது மூலமா பிசாசு மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டுருவான். ஆமென். ஸ்தோத்திரம். பைபிள் அப்படி புரட்டினீங்கன்னா ஸ்தோத்திரம், உங்க மைண்டை மாத்தி இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி உள்ள போகாது. வேற ஏதாவது வசனம் கண்ணில் படும், அதை படிப்பீங்க. அதுக்குள்ள உங்களை வலிச்சு போற மாதிரி வலிச்சு போயிடுவான். மைண்ட் ஆப்சென்ட் ஆயிடும். அதனால நீங்க தயவுசெய்து பைபிள்லாம் புரட்ட வேணாம். வசனம் நோட் பண்ணிக்கின்னு வீட்டில் போய் அப்புறம் படிங்கன்னு சொல்றேன். அதையும் கேட்கறது கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருப்பது வஞ்சக ஆவி, ஏமாற்றுகிற ஆவி. கேட்கறது போல கேட்காமகிறது, கீழ்படுகிறது போல கீழ்படியாமகிறது. இதுதான் வஞ்சக ஆவி. ஸ்தோத்திரம். ஆமென். என்ன ஆவி? உங்களுக்குள்ள என்ன ஆவி? இது தெரியுதா? புரிஞ்சுக்கினீங்களா? எல்லாருக்குள்ள வஞ்சக ஆவி தான் இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால கிளியர் பண்றதுக்கு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா அந்த சிந்தனை, இச்சை, நினைவு எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய நினைவு பொல்லாதது, நினைவனுடைய தோற்றமே பொல்லாததா. தோன்றுது இல்லையா? நினைவு தோன்றும் இல்லையா? ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா? நினைவு தோன்றும் போது எப்படிதான் தோன்றுது? பொல்லாததாவே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களும் அதை சொல்லல, அப்ப இருந்த எல்லா மனுஷங்களையும் சொல்றாரு ஆண்டவர். அவருடைய தோற்றம் எல்லாம், நினைவு தோற்றம் எல்லாம் எப்படிதாங்குது? ஸ்தோத்திரம். அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். அதுல தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நம்முடைய நினைவெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். தப்பாவே தான் தோணும், பொல்லாததான் இருக்கும். நினைவு தோன்ற இடமே அப்படிதான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நீ எதையும் அதை எடுக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தாலும் ஒரு மனுஷன் அதை எடுத்துக்கொண்டபடினாலே தேவன் அவர்களோடு கூட வாசம் பண்ண முடியல. உங்க நினைவு பொல்லாததா இருந்தா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பொல்லாத சிந்தனை இருந்தா, பொல்லாத மனசு உனக்கு இருந்தா, ஆமென், தேவன் உனக்கு ஜெயத்தை தர முடியாது, உன்னோடு டிராவல் பண்ண முடியாது. ஆமென். அதுக்கு தான் இந்த உதாரணம். ஸ்தோத்திரம். யோசுவா ஆகான் டீம். ஆமென். ஒரு மனுஷன் தான், எத்தனையோ லட்சம் பேர் போறாங்க. ஒரு மனுஷனுடைய நினைவு பொல்லாததா இருந்தபடினாலே முழு சேனைக்கும் தோல்வி. உங்களுடைய ஸ்தோத்திரம் அவயங்களிலே, சரீரத்தில் இருக்கிற அவயங்களிலே ஒண்ணு உனக்கு பிரச்சனையா இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஆமென், முழு சரீரத்துக்கும் தோல்வி, முழு மனுஷனாகிய உனக்கு தோல்வி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? நினைவுகள் எப்படி இருக்கிறது? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசி காலங்களிலே மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகள் எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம்